பொதுமக்கள் அனைவருக்குமே சற்றுமுன் வெளியான மிக முக்கியமான தகவல் வந்துவிட்டது. கேஸ் சிலிண்டர் உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. இதை நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக கேஸ் சிலிண்டர் உங்களுக்கு கிடைக்காது. அது என்னென்ன என்பதை இங்கே படிப்படியாக பார்ப்போம். நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தமிழகத்தில் வீட்டு சமையல் கேஸ் சிலிண்டர் வாடிக்கையாளர்களின் EKYC எனப்படும் உண்மை சரிபார்ப்பு பணிக்கு இன்றுடன் அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் வரும் 23ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. பொதுத்துறையை சேர்ந்த இந்தியன் ஆயில், பாரத் கேஸ், இந்துஸ்தான் பெட்ரோலியம் எண்ணெய் நிறுவனங்கள் வீடுகளுக்கு 14.20 கிலோ எடையில் சமையல் கேஸ் சிலிண்டர்களை விற்கின்றன. சிலிண்டர் வாங்கிய பின் வாடிக்கையாளர்களின் வங்கி கணக்கில் மத்திய அரசின் மானிய தொகை செலுத்தப்படுகிறது. இதற்காக தமிழகம் உட்பட நாடு முழுவதும் சிலிண்டர் மானியங்களில் உண்மை சரிபார்ப்பு பணி நடக்கிறது. இதில் சிலிண்டர் இணைப்பு யார் பெயரில் உள்ளதோ அவர் தனக்கு சிலிண்டர் விநியோகிக்கும் ஏஜென்சிக்கு சென்று எண்ணெய் நிறுவனங்களின் மொபைல் போன் செயலியில் விவரங்களை பதிவு செய்வதன் வாயிலாக உண்மை தன்மை உறுதி செய்யப்படுகிறது. இதில் தமிழகத்தில் 2.40 கோடி வீடு சிலிண்டர் வாடிக்கையாளர்களின் உண்மை சரிபார்ப்பு பணிகளை முடிக்க இன்று வரை அவகாசம் அளிக்கப்பட்டது. இதனால் கேஸ் ஏஜென்சிகளில் கூட்டம் அலைமோதுகிறது. இன்னும் 10% பேர் உண்மை சரிபார்ப்பு பணியை முடிக்கவில்லை. இன்றுடன் அந்த பணிக்கு அவகாசம் முடிவடைய இருந்த நிலையில் வரும் 23ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட உள்ளது. ஆகையால் பொதுமக்கள் அனைவரும் இதை நல்லா புரிந்து கொண்டு வருகிற 23ஆம் தேதி தான் கடைசி தேதி. அதனால மக்கள் அனைவரும் இந்த EKYC பண்ணாதவங்க கண்டிப்பாக ஆகஸ்ட் 23ஆம் தேதிக்குள்ள இந்த EKYCயை முடிச்சிருங்க. இது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானவை. இல்லாட்டி பின்னாடி உங்களுக்கு தான் பிரச்சனை ஏற்படுத்தும். அதே சமயம் 6000 டன் ரேஷன் அரிசி ஊழல் செய்யப்பட்டுள்ளது. அதிகாரிகள் 2 பேர் சஸ்பெண்ட் பண்ணியுள்ளனர். அதாவது நமது நிருபர் புதிதாக அரைத்த 6000 டன் அரிசிக்கு பதிலாக அவரை ஆலை உரிமையாளர்களுடன் கூட்டு சேர்ந்து பழைய அரிசியை ரேஷன் கடைகளுக்கு அனுப்பிய ஊழல் கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அதிகாரிகள் 2 சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளன. பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடையில் விநியோகிப்பதற்காக அரைக்கப்பட்ட அரிசியை தராமல் மாறி வந்து விட்டதாக புகார் வந்தது. அரிசி அரைக்கும் ஆலை உரிமையாளர்கள் உடன் அதிகாரிகள் தொடர்பில் இருந்தது முறைகேடு செய்வதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. அதன்படி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். அப்போது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் அரிசி அரைக்கும் முகவர்களாக செயல்படும் 4 தனியார் அரிசி ஆலைகள் தங்களுக்கு வழங்கப்பட்ட நெல்லில் புதிதாக அரைக்கப்பட்ட அரிசிக்கு மாற்றாக ரூபாய் 10.82 கோடி மதிப்பிலுள்ள 6000 டன் பழைய அரிசியை வழங்கி முறைகேடு செய்தது வெளிச்சத்திற்கு வந்தது. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. இதில் அரைப்பதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் வழங்கிய நெல்லிலிருந்து பெறப்பட்ட புதிய அரிசி தனியார் சந்தைக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கலாம் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஆகையால் அரிசி அரைக்கும் முகவரிகளிடமிருந்து பெறப்பட்ட அரிசியின் தரத்தை சரிபார்க்கும் பொறுப்பில் இருந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மண்டல மேலாளர் மற்றும் தர கட்டுப்பாட்டு அதிகாரி ஆகியோர் அந்த ஆலைகளுடன் கூட்டு சேர்ந்து பழைய அரிசியை பெற்று தானிய கிடங்குகளில் சேமிக்க அனுமதித்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த அடிப்படையில் முறைகேடு புகாரில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மண்டல மேலாளர் மற்றும் தர
கட்டுப்பாட்டு அதிகாரி ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக 4 அரிசி அரைக்கும் ஆலையின் ஒப்பந்தங்களை ரத்து செய்து அவற்றை கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டது. இந்த முறைகேடு 2025 முதல் 2026 காப்பீர் சந்தைப்படுத்தல் பருவத்தில் மே மற்றும் ஜூலை மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் நடைபெற்றது. மேலும் இது பல மாவட்டங்களில் நடந்திருக்கலாம் என்றும் சந்தேகப்படுகிறது. இது குறித்து தீவிர விசாரணை நடந்து வருகிறது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். அதே சமயம் மக்களுக்காக மிக முக்கியமான தகவல் வெளியாகி உள்ளது. அது என்னவென்றால், ஜெர்மனியிலிருந்து வரும் ராட்சசன் ரூபாய் 70,000 கோடியில் அதிநவீன நீர்மூழ்கி கப்பல், அதாவது இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனா தனது ஆக்கத்தை தீவிரமாக விரிவாக்கி வரும் நிலையில் இந்திய கடற்படையை பலப்படுத்தும் வரலாற்று சிறப்புமிக்க 75 திட்டத்தை இந்தியா கையில் எடுத்துள்ளது. மத்திய அரசின் மிக முக்கியமான இந்த திட்டத்தை இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஜெர்மனியில் இருந்து நீர்மூழ்கி கப்பலை வாங்க இந்தியா முடிவெடுத்துள்ளது. பல ஆண்டுகளாக நீடித்து வந்த பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வந்து பாதுகாப்பு விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழுவின் ஒப்புதலுக்காக இந்த ஒப்பந்தம் விரைவில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. சுமார் 70,000 கோடி மதிப்பிலான இந்த பிரம்மாண்ட திட்டத்தின் கீழ் 6 நவீன டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்நாட்டிலேயே முழுமையாக கட்டப்பட உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்காக இந்தியாவின் முன்னணி பொதுத்துறை கப்பல் கட்டும் நிறுவனமான மும்பையின் மசகான் டாக் நிறுவனங்கள் ஜெர்மனியின் திக்சன்ரூட் ரைன் நிறுவனம் இணைந்து பணியாற்றுகின்றன. வணிக நிபந்தனைகள் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம் தொடர்பான விவாதங்களால் ஏற்பட்ட நீண்ட கால மாதத்திற்கு பிறகு மத்திய அரசு ஒப்புதல் அளித்தும் அதிகாரப்பூர்வ ஒப்பந்தம் கையெழுத்ததாக உள்ளது. ஜெர்மன் நிறுவனமான TKMS இந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்பே இந்திய நிறுவனங்களுடன் கூட்டணி அமைக்கும் பணிகளை தொடங்கிவிட்டது. இதனால் சாதாரண டீசல் நீர்மூழ்கி கப்பல்கள் தங்களின் பேட்டரிகளை சார்ஜ் செய்ய ஒவ்வொரு 2 அல்லது 3 நாட்களுக்கு கப்பலின் மேற்பரப்பிற்கு வர வேண்டும். அப்படி மேலே வரும்போது எதிரிகளின் ரேடாரில் எளிதில் சிக்கிவிடும் அபாயம் உள்ளது. ப்ராஜெக்ட் 75 கப்பல்களில் ஏர் இன்டிமென்ஷன் இதில் உள்ளது. அதிநவீன காட்டு சாரா தொழில்நுட்பம் பொருத்தப்பட உள்ளது. இதன் மூலம் இந்த கப்பல்கள் கடலில் மேற்பரப்பிற்கு வராமல் தொடர்ச்சியாக பல வாரங்கள் கடலில் கரைந்து பணிகளை மேற்கொள்ள முடியும். அத்துடன் அதிநவீன சென்சார்கள், தொலைதூர இலக்குகளை தாக்கும் ஏவுகணை மற்றும் ரேடாரை ஏமாற்றும் எலக்ட்ரானிக் போர் அமைப்புகளும் இதில் இடம்பெற்றிருக்கிறது. நீங்கள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.